காவியமோ வள்ளுவனோ நீ வாசுகியோ அடி தேவதையோ என்னும் காதலியோ அண்ணன் நட ஜின்னுக்கு ஜிங்காரி வங்க கடல் அல்லையின் முத்தாகி வங்க எழுத்தாணி அச்சு நகை கொண்ட அலங்காரி மெல்லுடைய அசையலகில மயங்கிய மகனான் நவளில தெய்புறவான் வெளியில மிதக்கிற கருள் விழி முகத்தில சிறியவளே சிறுமகளே கால் கொண்டு சில நாள் சிறையே கார்குழலே பூங்குழலே முழுமொழிகள வடிச்சவளே. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற வீடியோ நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் 2 ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். பீட் மார்க் லிங்க் ஒன்று, சேக் எஃபெக்ட் லிங்க் 2 நீங்கள் டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இமேஜை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இமேஜில் நான் செட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சேக் எஃபெக்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை சேக் எஃபெக்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இமேஜை இங்கே ஆரோ மார்க் போட்டுங்க. செகண்ட் ஒன்று ஆரோ மார்க், இது பக்கத்தில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்குது சின்னதாக, அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் பண்ணிவிட்டு பீட் மார்க்கில் போய்ட்டு என்ன பண்ணணும்னா, சிம்பிளாக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைலில் போய்ட்டு மேலே இருக்க 3மே எனேபிள் பண்ணிட்டுனா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது 3மே வராது. கீழே இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் மட்டும் எனேபிள் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும் ஓகேவா. இது உங்களுக்கு ஃபுல் இமேஜ் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குன்னா இதை வந்து லைட்டாக கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம் ஓகேவா. இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் போய்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இப்படி ஆஃப் ஸ்க்ரீனில் வருது பார்த்தீங்களா. இப்போ இப்படி வந்துச்சுன்னா 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடும் ஓகேவா. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பேஸ்ட் ஸ்டைல் பண்ணிக்கோங்க ஓகேவா. உங்களுக்கு இது ஒன்றா பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம எப்படி காப்பி பண்ணோம் அதே மாதிரி காப்பிலேட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணும்னா, நமக்கு எந்தெந்த இமேஜுக்கெலாம் வேணுமோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி நீங்கள் காப்பி பண்ணணுமோ, நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணணுமோ அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கலாம் அனேபிள் பண்ணிட்டு கீழே மட்டும் எனேபிள் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் பண்ணோன்னே உங்களுக்கு ஆஃப் ஸ்க்ரீனில் வர ஒரு இமேஜ் அதை பூரா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க ஓகேவா. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சதுக்கப்புறம் இந்த இமேஜில் நீங்கள் பண்ண இமேஜ் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒயிட் வராது. ஸோ இதில் ஒயிட் வரும், அதில்லாட்டி நான் இப்படி பண்ணோம்னா அதில் பிளாக் வரும் ஓகேவா. இதில் வந்து குரூப் மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப்பில் போய்ட்டு இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கரெக்டாக டெக்ஸ்ட் ஆப்ஷன் போட்டுருக்கு பார்த்தீங்களா, இமேஜ் மாதிரி போட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ளே போகும். இதில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த இமேஜ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இதில் வந்து இந்த இமேஜ் ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜ் ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, பாருங்களேன் அந்த இமேஜ் ஆட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இந்த இதுலேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதில் எஃபெக்ட்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். நம்ம எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, பீட் மார்க் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற 3 லேயரும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு காப்பி 3 லேயர் பண்ணிட்டு கொஞ்சம் ஹெச்டியாக இருக்கிற குவாலிட்டியாக இருக்கிறதுக்காண்டி 3மே காப்பி பண்ணிவிட்டு நம்ம பீட் மார்க் லிங்க்கில் போய்ட்டு பேஸ்ட் 3 லேயர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இது நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல் வீடியோ கொண்டு வரணும். அப்படி ஃபுல் வீடியோ கொண்டு வந்தால் தான் நம்ம ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் வீடியோ கொண்டு வந்துட்டு எஃபெக்ட் பண்ணுற எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணால் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிரும். நம்ம சேனல் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.